சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை, அதாவது விடிய காலை 1:40 வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது. அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மான ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 நட்சத்திரத்திற்கு இதன் மூலமாக சாந்தி செய்ய வேண்டும். அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம், உத்திரட்டாதி ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது. அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார். ராகுவுடன் சேர்ந்து அவர் கும்பராசியில் இருக்கார். குரு பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் முதல்ல கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து. அடுத்து இந்த மாதம் 29ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து மறுபடியும் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது. அதே மாதிரி சுக்கிர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசியில் இருந்து அடுத்தது கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி துலா ராசிக்கு மாறுறார். இப்படியாக இந்த சஞ்சார அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் சிம்மராசியில் தான் போயிட்டுருக்காரு. இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருது. அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி, அதாவது இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய சந்திர கிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 8 நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது. இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. கூடுதலாக முன்னாடி 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு 15 நாட்கள் வரும். அதுக்கு பேர் பிதுர் பட்சம்னு சொல்லுவாங்க. சில பேர் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அங்கமாக கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க. 21ஆம் தேதி மாதம் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. அதனால் இந்த 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய 15 தினங்கள் அப்படிங்கிறது பிதுர் பட்சம், அதாவது மகாலய பட்சம். இந்த 16 தினங்களும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது. அதனால் இதுலேயே நீங்கள் முன்னோர்களுக்கான திதி கொடுப்பதை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். மீன ராசி ஆகியவங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கேட்டல் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் கொண்ட ஒரு மாதமாக அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ஒரு கனவு ஏதோ வெளிநாடு போகணும், அல்லது இந்த நாட்டுக்கு தான் எனக்கு போகணும், எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நாடெலாம் வேணாம், கல்ஃப் கண்ட்ரி வேணாம், அது வேணாம், இது வேணாம், எனக்கு சென்ட்ரல் ஏசியா வேணாம், அது வேண்டாம், தென்கிழக்கு ஆசியா இதெல்லாம் இல்லை, எனக்கு யூரோப் கண்ட்ரிஸ் போகணும், அல்லது எனக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போகணும், இல்லைனா அங்கே போகணும், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு எந்த சிந்தனையில் எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த நாட்டுக்கான விசா கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே நாட்டுக்கான ஒரு விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாருது. அதுதான் ஒரு பெரிய நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறார். அந்த வக்ரம் பெற்ற சனிக்கு குருவினுடைய 9ஆம் பார்வை கிடைக்கிறது. சரி, அப்போ வெளிநாடு போகிறது மட்டும்தானா? அதனால் என்ன நன்மை நீங்கள் நினைச்சாலும் கூட அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்புகள், ஒரு எதிர்கால சிந்தனைக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த மாதம். உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்று நல்லா கவனிச்சுக்கோ.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த பிதுர் பட்சம் வர்றது, அதாவது மீனராசிக்காரர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது. அதாவது புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகட்டும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகட்டும், இவாளுக்கு பார்த்தீங்கன்னா அகிர்புண்ணன் ஆகட்டும், அதே போட்டு அஜேக பாதன் ஆகட்டும், இவாளுக்கெல்லாம் என்னென்ன முக்கியம், பிதுர் யஜ்ஞம் மிக மிக அவசியம். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 16 தினங்களும் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும். 16 தினங்களில் எங்கே கொடுக்கறது என்றால் ரொம்ப சாமர்த்தியமாக இல்லையா, அவ்வளோ அளவுக்கு முடியாது அப்படின்னா ஒரு நாள், அதாவது மகாலய அமாவாசை வருது இல்லையா, அன்றைய தினமாவது கொடுக்க வேண்டும். 16 தினங்கள் குடிப்பதற்கு சௌகரியம் இருக்கிறவா, தேக பலன் கொண்டவா, பொருளாதார வளர்ச்சி கொண்டவா நிச்சயமாக கொடுக்க தான் வேணும். அது முடியாத பட்சத்தில் அதைத்தான் மகாலய பட்ச அமாவாசையில் ஒரு தினமாவது கொடுக்கணும். இல்லை நான் பித்துர் யஜ்ஞம் செய்வதற்கான அதிகாரி நான் கிடையாது, என்னுடைய தோப்பனார் என்னுடைய தந்தையார் இருக்கார், அவர் தான் கொடுக்கணும்னா அவர் கொடுப்பதற்கு சாதகமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஒரு இலை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி யாரை வாத்தியாரோ அவருக்கு உண்டான சௌகரியங்கள் தட்சிணை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போது உங்களுக்கு பெரியவாள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடியே சொன்னால் பாருங்கள், அந்த நட்சத்திராதிபதிகளுக்கு எல்லாருக்கும் அந்த பித்துர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சஞ்சித வினை போகும். உங்களுடைய 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 7ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே போகிறார். அஷ்டமஸ்தானத்திலே மாறக்கூடிய காலம். பித்துர்களினுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ தான் முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், தேக ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் வியாதிகள் போகும், மனக்கவலைகள் போகும், நீங்கும். அது மாதிரி நல்ல உயர்வான வேலைகள் கிடைக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7 சனி ஆரம்பித்த காலத்திலேருந்தே வேலை மந்தம்தான், வேலை சீராருக்கான கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஏனோ தானோன்னு போயின்னு இருக்கு, ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை போயின்னு இருக்கு. எல்லாம் மாறப்போகிறது. இந்த முன்னோர்களுக்கு பெரியவாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கோ, நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தல் அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துல உங்களுடைய ஆளுங்கிரகம், உங்களுடைய ஆட்சி கிரகம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் போகிறாரு. சொத்துக்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கேலா, கவலையே விடாதல் இந்த மாதம் வாங்குவேல். ஒரு கார் வாங்கலாம், அல்லது அசையா சொத்தாக வாங்கலாம், நகைகள் ஆபரணங்கள் வாங்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஒன்று காரு அல்லது ஏதோ வீடு அல்லது ஏதோ ஒரு பெரிய இடம் அல்லது ஒரு பெரிய நகை. இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒன்று நிச்சயமாக மீனராசிக்காரன் இந்த மாதத்தில் வாங்கியே தீரணும். ஏதோ ஒன்று நிச்சயமாக வாங்க போகிறீங்க. எதிர்கால சிந்தனைக்கான ஒரு முதலீடு, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ ஏதோ ஒன்று வாங்க போகிறேன். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒன்று விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அடுத்ததாக கவனிச்செல்லாம் 6ஆம் இடத்துல கூடிய சூரியன் உங்களுக்கு தூக்கம் சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 19 அன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. சிவபெருமானுக்கு 24 அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.